மலையாளம் ஃபீல் குட் திரைப்படமான பால 2 படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இந்த படமானது தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்ட படம். ஸோ இதனுடைய பார்ட் 2 ஆனது இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இந்த படம் வாழைன்றது நிறைய பேருக்கு தெரியும். இந்த இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா ஓடிடின்னு சொல்லலாம். ஓடிடியில் தமிழ் டப்பிங்கும் சரி, மற்ற லாங்குவேஜ் சரி நல்லா போயிருக்கு. ஸோ இந்த படம் வாழை ஒன்றை விட பெஸ்ட்டாக இருக்கா ஒஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு நம்ம டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறது மட்டும் இந்த ரிவ்யூ ஆனது பிடிச்சி நம்ம இருக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய எல்லா படங்களும் ரிவ்யூ நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்து சேரும். ஸோ சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். வாழை 2 இந்த படத்தோட கதை என்னென்னா, 4 ஸ்கூல் படிக்கிற பசங்க, அந்த 4 பசங்களும் ஜாலியாக அவங்க லைஃப்பை பார்த்து போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் இவங்களை படிக்க வைக்கிறாங்க. ஸோ லிட்டரலி உங்களுக்கு வந்து வாழை 1 பார்க்குற மாதிரியே சில விஷயங்கள் கொடுக்கும். லைஃப் தானாக போயிட்டுருக்கு. ஆனால் அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. அவங்க வந்து ஒரு சின்ன தப்பு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதனால நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. அதுக்கப்புறம் அவங்க லைஃபே புரட்டி போகிற மாதிரியான சில விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னு தான் கதையை அமையுது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப என்டர்டெய்னிங்காக கொண்டு போயிருந்தாங்க. ஃப்ரம் ஸ்டார்ட் பை த சீன்லேருந்து டுவர்ட்ஸ் அந்த ஃபஸ்ட் ஆஃப் முடிகிற வரைக்குமே சரி, இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே ஆனது ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது, என்டர்டெய்னிங்காக இருந்தது. நிறைய இடங்களில் விழுந்து சிரிக்கிற மாதிரியான சில விஷயங்களும் இருந்தது. படத்தில் நிறைய இடங்களில் நல்ல டைமிங் ஒர்க் அவுட் ஆயிருந்ததாக சொல்லி ஆகணும். அதில் நடிச்சிருந்த 4 ஸ்டூடெண்ட்ஸுமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப ரியலிட்டியாக இருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக நடிச்சுட்டு போயிட்டாங்க கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் காமெடிஸ்லாம் அப்படி இருந்தது படத்தில். முக்கியமாக நீங்கள் யங்ஸ்டர்ஸாக போய் பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து தேட்டர்ஸில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க, ஷியோராக சொல்கிறேன். அதுவும் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா இன்னுமே என்ஜாய் பண்ணக்கூடிய சீன்ஸ் இந்த படத்தில் வந்து நல்லாவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும் அண்ட் இந்த படத்தினுடைய எடிட்டிங்காக இருக்கும், முக்கியமாக மியூசிக் சூப்பராக இருந்தது. இந்த படத்தினுடைய செகண்ட் ஹீரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது மியூசிக் தான். ஏன்னா பாடல்கள் வந்து நீங்கள் வாழை படத்தினுடைய ஃபஸ்ட் பார்ட்டில் வர எல்லா பாட்டுமே ஹிட்டு. இந்த படத்துலையுமே பாடல்கள் சரி சும்மா கேட்க முடியாது இருக்குது. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் நெடுங்கிலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் படம் ஃபுல்லாகவே நிறைய பிரதிபலிக்குது. அண்ட் இந்த யூத்ஃபுல்லான கதைகளமானது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது யூத்ஃபுல் அப்படின்றத தாண்டி நிறைய விஷயங்களும் கற்றுக் கொடுக்குது. இந்த படம் வந்து கற்றுக் கொடுக்குறத தாண்டி எப்படி சொல்லணும்னா, லைக் வந்து படிப்பும் முக்கியம், என்ஜாய்மெண்ட்டும் முக்கியம், ரெண்டுத்தையும் பேலன்ஸாக கொண்டு போங்க அப்படின்றத சூப்பராகவே, அதாவது ஃபன் வடிவில் காட்டி நம்மளை என்டர்டெயின் பண்ணுறாங்க. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எமோஷனல் சீன்கள் நிறைய ஒர்க் அவுட் ஆகிருக்கு. முக்கியமாக போன பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கும் மகனுக்கும் உண்டான அந்த பந்தத்தை காட்டியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிப்லிங்ஸ்க்கு உண்டான அந்த பந்தத்தை காமிச்சிருப்பாங்க. அதுமாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்போட வெயிட்டேஜையும் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த வார்த்தையும் ஒரு அப்பாவோட சென்டிமெண்ட் வரும். அது பார்க்குற சில பேருக்கு வந்து ரொம்ப எமோஷனலாக இருக்கான சான்ஸும் இருக்குது. முக்கியமாக சிப்லிங் சீக்வன்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த படத்தில் நிறைய ஹைலைட்ஸான சீன்ஸ் இருக்குது. லைக் வந்து போலீஸை ட்ரோல் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அப்புறம் சுனத் சீன் ஒன்று இருக்கும். அந்த சுனத் சீன்லாம் பயங்கரமாக இருந்தது. அதுக்கான சீனே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க, எலிவேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுமாதிரி போலீஸ் வந்து அறிவுரை சொல்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கட்டும், அப்புறம் இன்டர்வல் நடக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதுமாதிரி படத்தில் செகண்ட் ஹாஃபில் எல்லாருமே இந்த UK போகணுன்ற துடிப்பில் இருக்கிற அந்த ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும். ஸோ சீன் பை சீன்ஸாகவே சரி, அது ரசிக்கக்கூடிய வகையில் இந்த படத்துடைய சீன்ஸாக எழுதப்பட்டிருந்தது. பாராட்டியே ஆகலாம். முக்கியமாக கிரிப்பிங்காக கொண்டு போயிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப்லையும் சரி அந்த கிரிப்பிங்கானது தொடர்ந்து கண்டினியூ ஆகுது. இந்த படத்தில் நிறைய ட்ரக் சீன்ஸ் வரும், சிந்தட்டிக் யூஸ் பண்ணுற மாதிரி, சிகரெட் அடிக்கிற மாதிரி, தண்ணி அடிக்கிற மாதிரிலாம் சீன்ஸ் வரும். அது எல்லாமே இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சீன்ஸ் தான் வரும். அதை வந்து யாருமே வந்து அப்ரோச்சபிளாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இவங்களாம் இதனால் பாதிக்கப்பட்டு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சீன்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது யாருமே வந்து சந்தோஷமான விஷயம், இப்படி குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யாருமே எடுத்துக்க வேணாம். அந்த கைடன்ஸில் தான் இந்த படத்தையும் கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படமானது பேரண்ட்ஸ்க்கும் அதுமாதிரி டீச்சர்ஸ்க்கும் அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கும் உண்டான அந்த விஷயத்தையும் நல்லா காமிச்சிருப்பாங்க. எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட் வெர்சஸ் டீச்சர்ஸ். அதாவது டீச்சர்ஸ் வந்து வழிகாட்டியாக இருக்கணும், தவிர்த்து வந்து அவங்கள வந்து அடிச்சு துன்புறுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கான ஒரு விஷயத்தை இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதுவும் நல்லாவே இருந்தது. அந்த சீன்ஸ்லாம் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக பார்க்கும்போது நிறைய இடங்களில் கிளாப் பண்ணுவீங்க. அதுவும் இந்த படத்தில் இருந்தது. அதேமாதிரி ஸ்டூடெண்ட் பண்ணுற தப்பையும் இதை கரெக்டாக ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. அதாவது சரிக்கு சரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இண்டிபெண்டன்ட் எப்படி ஒரு லிமிட் இருக்கோ அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட் வந்து இண்டிபெண்டன்ட் இருக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. டீச்சர்ஸும் வந்து இண்டிபெண்டன்ட் இருக்கலாம், அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அதுமாதிரி வே ஆஃப் கைடன்ஸும் ஒரு முக்கியமாக இருக்குது. அதுமாதிரி சந்தோஷமும் இருக்கணும், துக்கமும் இருக்கணும், அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு இருக்கணுன்ற சூப்பரான ஒரு விஷயத்த நல்லாவே போகிற போக்கில் நல்லாவே சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுவும் இந்த படத்தில் சுட்டி காட்டக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் எனக்கு லிட்டரலி ஒரு மாதிரி எபிசோடிக்காக போகுது. அதாவது எபிசோடாக இந்த கதை வந்து ஒரே இடத்துல சுற்றி இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதாவது UK கிளம்பி போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களோட ஸ்டோரி நடக்குது. அந்த ஸ்டோரி வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி பரிச்சயமான மாதிரியும் ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இங்கே தான் இப்படி தான் ஆயிருக்காங்க அப்படின்றத ஓப்பனிங்லேயே, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு சில இடங்களில் ரிவீலும் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஏன்
போகணும், எதுக்காக போகணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து இந்த படங்கள்ல நிறைய படங்கள்ல சொல்லியிருக்காங்க. அதனால சீன்ஸ் கொஞ்சம் புதுசா இல்லையோ அப்படின்னு தோண வைக்குது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான சீன்ஸ கொஞ்சம் கொண்டு வந்திருக்கலான்ற மாரி எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் 49 மினிட்ஸ் போகுது. பட் எதுக்கு இவ்வளோ டியூரேஷன்ற மாரி இருந்தது. ஏன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் டியூரேஷன் இருந்தாலுமே கூட என்டர்டெயின் பண்ணேன். பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆன் ஆகி, அதாவது போலீஸ் இன்வெஸ்டிகேட்லாம் தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்படியே டயர்ட் ஆக்கிடுது. கொஞ்சம் வந்து சீன்ஸ வந்து கட்டு போட்டுருக்கலாம் அப்படின்ற மாரி தோண வைக்குது. அண்ட் கிளைமேக்ஸும் சரி, கொஞ்சம் செட்டிலா முடிச்சுட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான கிளைமேக்ஸ்ன்றத தாண்டி, ஃபீல் குட்டான கிளைமேக்ஸ் தாண்டி, இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்ற முடிக்கும்போது கூட, ஏன் இன்னும் கொஞ்சம் நல்ல கிளைமேக்ஸ் குடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோண வைக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் படத்தில வேற எதுவும் இல்ல. அத தாண்டி வேற நீங்க கடந்து எதுவும் போறதுக்கான விஷயங்களும் எதுவும் இல்ல. ஸோ அதனால கிளைமேக்ஸ் இன்னுமே கூட வேற ஏதாவது டிஃபரெண்ட்டா யோசிச்சிருக்கலாம் அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. மத்தபடி இந்த படத்த பார்க்கலாமா வேணாமா? இல்ல கண்டிப்பா பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க குரூப் ஆஃப் ஃபிரெண்ட்ஸோட போய் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு டீசென்ட் வாட்ச் இந்த படமானது. ஸோ இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5க்கு 3. இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷனுக்கு சேனல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டே வித் மீ எவ்ரி ஃபர்ஸ்ட் வித் மோகி.